ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஓம் அத ஓம் அத ஓம் அத அத யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் 2வது பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 50வது சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான ஐடியாஸ், 2 விதமான ஐடியாவும் பிரமாணம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படி எடுத்தோம் அப்படின்னா ஒரு மீனிங், வியாச பாஷ்யத்து மீனிங் படி ஒன்று எடுத்தோம்னா ஒரு மீனிங். பகவத்கீதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோக சுதாகரம், நம்ம சதாசிவ பிரம்மேந்திரனும் பகவத்கீதையும் ஒரே மீனிங் எடுக்கிறாங்க. வியாச பாஷ்யம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மீனிங் எடுக்கிறாங்க. வியாசர் என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50வது சூத்திரம் என்ன சொல்லியிருக்கு? பாஹ்ய ஆபியந்தர ஸ்தம்பவிருத்தி தேசகால சங்கியாபிகி பரிதிருஷ்டோ தீர்க்க சூக்ஷ்மஹா அப்படின்னு சூத்திரம் இருக்கு. பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி அப்படின்னும் போது காமனாக பிரிக்கும் போது என்ன பண்ணணும்? பாஹ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் ரேச்சகம், ரேச்சக பிராணாயாமம் 1. 2வது பார்த்தீங்கன்னா பூரக பிராணாயாமம், ஆபியந்தரன்றதுக்கு அர்த்தம் பூரக பிராணாயாமம். அதுக்கப்புறம் ஸ்தம்ப விருத்தின்னு சொல்லக்கூடிய 3வது பிராணாயாமம். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? பாஹ்ய கும்பகம், ஆந்தர கும்பகம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறோம். அப்போ பிரிக்கும் போது என்ன பண்ணுறோம்? ஒன்று ரேச்சக பிராணாயாமம், அதுக்கப்புறம் பூரக பிராணாயாமம். கும்பகத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிராணாயாமம் கும்பகத்தில் வந்துடுது. பாஹ்ய கும்பகம், ஆந்தர கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிராணாயாமம். மொத்தம் எத்தனை வெரைட்டி ஆயிடுது அப்படின்னா மொத்தம் 3 தான். கும்பகத்தில் 2ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 4 ஆயிடும் ஆயிடுச்சா? அப்போ இத்தனையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? பரிதிருஷ்டக அப்படின்னா பார்க்கணும். எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேசத்தை வச்சுக்கிட்டு, காலத்தை வச்சுக்கிட்டு, அதே மாதிரி எண்ணிக்கை கவுண்டிங்கை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சுவாசமானது தீர்க்கமாக சூக்ஷ்மமாக ஆகும். தீர்க்கமாக சூக்ஷ்மமாக ஆகிவிடும். இதான் சூத்திரம் சொல்கிறது. இதில் நம்ம நேற்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல தேச பரிதிருஷ்டகன்றத மீனிங் பார்த்தோம் நேற்று. தேச பரிதிருஷ்டம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூரக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பூரக்கம் எடுக்கணும்னா எது வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாபி தேசம் வரைக்கும் பூரக்கத்தை எடுக்கணும். ஆனால் எடுத்தோன்னே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஏன்னா நம்மளுடைய சுவாசம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சுவாமி என்னோடய சுவாசம் நெஞ்சுக்கு கீழே போக மாட்டேங்குது சுவாமி அப்படின்னா கொஞ்ச நாள் கான்சியஸ்னஸாக நான் என்ன பண்ணணும்? மெதுவாக கான்சியஸாக ஒவ்வொன்றா பண்ணணும். இன்ஹேல் பண்ணுறத நல்லா ஃபுல் இன்ஹேல் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸேல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக தான் எக்ஸேல் நடக்குது சுவாமி, உள்ளுக்குள்ளாரையே நடந்துக்குது, சுவாசம் மூக்கு வரைக்கும் வரமாட்டேங்குது அப்படின்னா நல்லா ப்ரீத்திங் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸேல் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ண 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 மெதுவாக என்ன ஆகும்? இந்த எக்ஸேலோட இது மூக்கு வரைக்கும் நல்லா வரணும். அதே மாதிரி இன்ஹேலோட பார்த்தீங்கன்னா பூரக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா நாபிக்கு கீழே தொப்புளுக்கு கீழே வரைக்கும் நல்லா காற்றை உள்ளிழுக்கணும். இந்த ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா என்ன பேருனா தேச பரிதிருஷ்டம் அப்படின்னு பேர். இதே மாதிரி கும்பகத்தில் இதில் ரேச்சகம் மாதிரி கும்பகம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் கும்பகத்தை மூக்கை மட்டும் நம்ம நிமிர்ந்து உட்காந்து மூக்கை மட்டும் போட்டுனா மூச்சு இது வரைக்கும் இருக்கும், மூக்கு வரைக்கும் நிற்கும் கும்பகம். அதுக்கப்புறம் ஜாலந்தர பந்தம் பண்ணோம் அப்படின்னா மூச்சு எங்கே இருக்கும்? தொண்டை வரைக்கும் நிற்கும். அதுக்கப்புறம் அதையும் உள்ள தள்ளி பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு கீழே வரைக்கும் தள்ள முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்டியான பந்தம் பண்ணி என்ன பண்ணலாம்? வயிற்றுக்கு கீழே நாபிக்கு கீழே கம்ப்ரஸ் பண்ண முடியும் இந்த பிராணன். அப்போ இது கும்பகத்தில் தேச பரிதிருஷ்டம் அப்படின்னு பேர். 3 விஷயம் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3 விதமான காலம் நம்ம பார்த்துருக்கோம்.
பூரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் சொல்கிறோம், உத்தமம், மத்தியமம், அதமம் அப்படின்னு 3 சொல்கிறோம். பூரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், ரேச்சகத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரேச்சகத்துக்கு வந்து நான் என்ன பண்ணேன் 80 சொல்லியிருக்கேன், 80, 40, 16. உத்தமம் வந்து பார்த்தீங்கன்னா பூரகம் 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80, அதுக்கப்புறம் 40 வந்து பார்த்தீங்கன்னா மத்தியமம், அதுக்கப்புறம் 16 வந்து பார்த்தீங்கன்னா அதமம். இதை மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது இப்போ ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. வந்து மூக்கை பிடிக்காமல் பண்ணுங்கள், மூக்கை பிடிக்காமல் ஒரு 3 மாதம் பண்ணுங்கள். மூக்கை பிடிக்காமல் 3 மாதம் பண்ண 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 இது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக தனித்தனியாக பண்ணணும். சகித கும்பகம் பண்ணுறது தான் கஷ்டம், நல்லா தெரிஞ்சுங்க. பூரகம், ரேச்சகம், கும்பகம் செப்பரேட்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்கிற கவுண்டிங்கெல்லாம் வந்துடலாம். ஆனால் இந்த 3த்தையும் ஒரே ரவுண்டில் பண்ணணும்னு வரும்போது நீங்கள் சிரமப்படுவீங்க. புரியுதா உங்களுக்கு? பூரகம் வந்து பார்த்தீங்கன்னா 80 செகண்ட் இருக்கணும் சாமி, முடியாது, அதெல்லாம் கஷ்டம். அதுக்கப்புறம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இத்தனை செகண்ட், அதுக்கப்புறம் இத்தனை விடணும் அப்படின்னா வந்து இது அதுக்கு பேர் என்ன பேர்? 3 சேர்ந்து பண்ணால் என்ன பேர்? அதுக்கு பேர் சகித பிராணாயாமம். சகித பிராணாயாமத்தில் 3 இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூரக பிராணாயாமத்தில் பூரகம் மட்டும்தான் இருக்கும், ரேச்சக பிராணாயாமத்தில் ரேச்சகம் மட்டும்தான் இருக்கும், கும்பக பிராணாயாமத்தில் கும்பகம் மட்டும்தான் பிரதானமாக இருக்கும், மற்றதெல்லாம் கவனம் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மெதுவாக நான் நேற்று ஃபுல்லாக உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக டைம் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் பண்ணி பார்த்தேன், மத்தியானம் ஃபுல்லாக பண்ணேன். அதுக்கப்புறம் தனியாக இருக்கும் போதெல்லாம் கான்சியஸாக நேற்று ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும். இந்த கவுண்டிங்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை. ஒரு 3 மாதம் உட்காந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பூரக்கத்தை இழுத்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இழுக்கணும். இப்போ என்னோடய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன் என்னென்னா நாடி சோதனத்துக்கு மட்டும் கையை வைங்க. இப்போ பண்ணுற தனித்தனியாக பண்ணுற ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கள், கையை வைக்காதீங்க, 2 மூக்குலையும் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நான் பண்ணும்போது வந்து கையை வைக்கலையே. இப்போ அப்படியே என்னை ஃபாலோ பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடி சோதனத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாசிக்காகிற முத்திரை வச்சு முன்ன பின்ன பண்ணிக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பூரகம் தனியாக, ரேச்சகம் தனியாக, கும்பகம் தனியாக. அது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்கள், 2 சுவாசத்துலேயும் இழுங்க, 2 இதுலேயும் நாசிலையும் இழுங்க. ஒன்றும் கையை வைக்கவே வைக்காதீங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த்து பண்ணுறது தான் இங்கே பிரதானம். கான்சென்ட்ரேஷன் பண்ண ஸ்லோ பண்ண ஸ்லோ பண்ண என்ன ஆகும், மூச்சு வந்து லென்த் ஆகிட்டே போகும். இவ்வளோதான். இன்ஹேலும் லென்த் ஆகும், அதே மாதிரி எக்ஸேலும் லென்த் ஆகும். கூட என்ன நடக்கும், சூக்ஷ்மமாகும். கூட என்ன நடக்கும், மனசு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏகாகிர சித்தத்துக்கு போகும். இது ஒரு பெரிய பெனிஃபிட். வெறுமனே மூச்சை வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஸ்லோவாக இன்ஹேல், ஸ்லோவாக எக்ஸேல், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக. இதுதான் கவனம். இது எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோன்னே ரொம்ப டாப் லெவல்லாம் போகணுன்னு ஆசைப்படாதீங்க. டெய்லி ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே ஒரு 3 மாத காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், நல்ல லென்த் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி கும்பகத்தையும் அதே மாதிரி தனித்தனியாக பண்ணுறது. இதுக்கு பேர் நான் சொல்கிறேன் 3 சேர்ந்து பண்ணால் சகித கும்பகம், சகித பிராணாயாமம். தனித்தனியாக பண்ணுற போது அதுக்கு பேர் பூரக பிராணாயாமம், ரேச்சக பிராணாயாமம், கும்பக பிராணாயாமம்னு 3 தனித்தனியாக ஆகிடும். நெக்ஸ்ட்டாக இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இதில் வந்து என்ன க்ஷணம் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகத்துக்கு பூரகத்துக்கு வந்து 80, 40, 16 சொன்னோம். ரேச்சத்துக்கு என்ன பண்ணியிருக்கோம், 90, 60, 30.
ரேச்சகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பலப்படுத்தக்கூடியது, நல்லா பலப்படுத்தக்கூடியது. உங்களுடைய எல்லாத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா மனம் அடங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். மனசு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமையே போகும், நசிஞ்சு போகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோபலத்தை அதிகமாக கொடுக்கறது இந்த ரேச்சகம். பூரகத்தை காட்டிலும் ரேச்சகத்தில் தான் நமக்கு வந்து பலத்தை காட்டணும். அப்போ நம்மளோட டார்கெட் வந்து ரேச்சகம். அதுக்கப்புறம் கும்பகத்துக்கு வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம், அந்த கும்பகத்தில் பல வெரைட்டி இருக்குது. கும்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 240 வரைக்கும் பண்ணுறவங்க உத்தம அதிகாரிகள் இங்கே இருக்காங்க. நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகத்தை இன்னும் பேசலை. உத்தம கும்பகம், மத்தியம கும்பகம், அதம கும்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்பகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியமம் இது அதமம் வந்து பார்த்தீங்கன்னா 16, கும்பகத்தில் வந்து அதமம் 16, மத்தியமம் 64, மத்தியமம் 64, உத்தமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80க்கு மேலே, 80க்கு மேலே அவங்கவுங்க இஷ்டப்படி போவாங்க. கும்பகத்தில் அதமம் 16, மத்தியமம் வந்து பார்த்தீங்கன்னா 64, உத்தமம் வந்து பார்த்தீங்கன்னா 80. எவ்வளோ காலம் போச்சுன்னா சமாதி, எவ்வளோ காலம் நீடிச்சோம்னா சமாதி. அதான் 240க்கு நீங்கள் எல்லாமே நான் நேற்று சொன்னேன். தீவிர சம்வேகானாம் ஆசன்னக, தீவிர சம்வேகானாம் ஆசன்னகன்றது வந்து பார்த்தீங்கன்னா போன முதல் பாதத்திலேயே சொல்லியிருக்கு. நான் சொன்னேன்ல, ஒரு இது வந்து நம்ம வந்து சகித கும்பகம் தான் நம்ம வந்து முக்கியமாக பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக பண்ணுறது எதுக்குன்னா, நம்மளோட சாமர்த்தியத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இண்டிவிஜுவலாக பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இண்டிவிஜுவலாக பண்ண ஒவ்வொன்றுத்துலேயும் நமக்கு வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கும். இதை லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பண்ணும்போது பூரகம், ரேச்சகம், கும்பகம் மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் மூணுத்தையும் சகிதமாக பண்ணும்போது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணும் சேர்த்து பண்ணும்போது உத்தமம், அதமம், மத்தியமம் எழுதிங்க. சகித கும்பகம்னு போட்டு அதுக்கு கீழே எழுதிங்க. இதெல்லாம் செப்பரேட் சொல்லியாச்சு. பூரகம் செப்பரேட்டாக பண்ணால் எவ்வளோ? மூணு வெரைட்டி. ரேச்சகம் செப்பரேட்டாக பண்ணால் 3 வெரைட்டி. அதே மாதிரி கும்பகம் செப்பரேட்டாக பண்ணால் 3 வெரைட்டி. மூணுத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணும் சேர்ந்து பண்ணக்கூடியது சகித பிராணாயாமம். சகிதம்னு என்ன அர்த்தம்? பூரகம், ரேச்சகம், கும்பகம் மூணும் சேர்ந்து பண்ணக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், எப்போவுமே வைதிகத்தில் ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பூரகத்தை முன்னிட்டு ஃபஸ்ட்டு பூரகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கும்பகம் பண்ணி அதுக்கப்புறம் ரேச்சகம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வைதிகம். தாந்திரிகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ரேச்சகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாஹ்ய கும்பகம் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஹேல் பூரகம் பண்ணி அதுக்கப்புறம் ஆந்தர கும்பகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் திரும்ப ரேச்சகம் பண்ணுவாங்க. இந்த ஆர்டரில் வந்துச்சு அப்படின்னா அது தாந்திரிகம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? வைதிகத்தை தான் டிபெண்ட் பண்ண போகிறோம். அப்போ வைதிகத்தில் முதல்ல என்ன பண்ணணும்? நாசிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? இந்த நாசிலில் லெஃப்ட் நாசிலில் தான் எடுக்கணும். லெஃப்ட் நாசிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னல முதல்ல இந்த இதை வச்சுக்கிறது என்னது, இந்த பிராணாயாமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்க 2 விரலை மடக்கடிங்கன்னா நல்லா வந்து நாசிக்காகிற முத்ரா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? லெஃப்ட் நாசிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதமம் என்ன கணக்கு அப்படின்னா, அதமம் என்னன்னா 12, 48, 24 அதமம். சகித கும்பகத்தில் அதமம் வந்து பார்த்தீங்கன்னா 12, 48, 24. நான் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 12 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஓங்காரம் இன்ஹேல் பண்ணுறது பூரகம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரவுண்ட்.
இதே மாதிரி அதமத்தை ட்ரை பண்ணாதீங்க. அதமத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னதெல்லாம் செப்பரேட்டாக பண்ணியிருந்தீங்கன்னா 3 மாதத்தில் ஈஸியாக இதை பண்ண முடியும். 3 மாதம் நான் சொல்கிற மாதிரி நாடி சோதனம் பண்ணி, நான் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹேல் மட்டும் தனியாக, பூரக பிராணாயாமம் தனியாக பண்ணி, ரேச்சக பிராணாயாமம் தனியாக பண்ணி, கும்பக பிராணாயாமத்தையும் தனியாக பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆயிடலாம். அதம பிராணாயாமம் சகிதத்தில் அதம பிராணாயாமத்துக்கு என்ன பண்ணலாம், செலக்ட் ஆகிடலாம். 12, 48, 24, 1:4:2. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதமம். மத்தியமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16, 64, 32 மத்தியமம். இதில் உத்தமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20, 80, 40. 20, 40, 20, 80, 40 வந்து பார்த்தீங்கன்னா உத்தமம். 12, 48, 24, 16, 64, 32. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20, 80, 40. இன்ஹேல் எக்ஸேல், அப்புறம் வந்து இன்ஹேல் கும்பகம், அதுக்கப்புறம் எக்ஸேல். இந்த 3 இந்த வெரைட்டி இதில் பண்ணுறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா உத்தம பிராணாயாமம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 20, 80, 40. இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை உட்காரணும். இந்த 4 முறை உட்காரும் போதும் 80 முறை பண்ணினீங்க அப்படின்னா 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி அடையலாம் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. பாகவதம் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்லும்போது ஓங்காரத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையில் வர்றது யோக யாக்கிய வக்கிய சங்கீதாவில் இருக்கிறது. நிறைய கிரந்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இந்த உத்தம பிராணாயாமம். ஆக்சுவலாக இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறது இல்லை. 320 பிராணாயாமம் பண்ணுறதுன்றது எங்கே சுவாமி அப்படின்னா முதல் இதில் வந்து பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல 34வது சூத்திரத்தில் பிரச்சர்தன விதாரணாபியாம் வா பிராணசியன்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உத்தம அதிகாரிகளுக்கு ஓங்கார அபியாசம் மட்டும் பண்ணிய சமாதி, அதே மாதிரி பிராணாயாமத்தை மட்டும் பண்ணி சமாதி அடையணும்னு யாராவது நினைச்சாங்க அப்படின்னா வெறும் பிராணாயாமத்தை மட்டும் மனசில் ஓங்காரத்தை நினச்சிக்கிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 320 பிராணாயாமத்தை பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சமாதியை அடைவான். இப்போ நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் போக போகிறது இல்லைங்க. அவ்வளோலாம் போக போகிறது இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை எண்ணிக்கை சுவாமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சகித பிராணாயாமத்தை எத்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதமம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரவுண்டு அதமம் டெய்லி நம்ம வந்து பண்ணுறது. ஒரு ஒரு பிராணாயாமம் பண்ணுறோம் அப்படின்னா பூரகம், அதுக்கப்புறம் கும்பகம், ரேச்சகம், இந்த 3த்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னா 10 ரவுண்டு பண்ணினீங்க அப்படின்னா அது அதமம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது 10 பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா 15 பிராணாயாமம் பண்ணிங்கன்னா மத்தியமம். இதே வந்து பார்த்தீங்கன்னா 20 பிராணாயாமம் பண்ணிங்கன்னா உத்தமம். இப்போ நம்ம பண்ண போகிறது உத்தமத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சா கூட 20 பிராணாயாமத்துக்கு 40 நிமிஷம் தான் உங்களுக்கு எடுக்கும். உத்தமத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணிட்டு ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் ஓங்கார ஜபத்துக்கு வந்துடும். இந்த ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா 20 பிராணாயாமம் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா நல்ல இந்திரிய ஜெயமும் மனோஜயமும் நல்லபடியில் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தாரண தியான சமாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதம அதிகாரிகளுக்கு. வெறும் பிராணாயாமம் பண்ணுறது முதல் பாதத்தில் சொன்னது உத்தம அதிகாரி. வெறும் பிராணாயாமத்தை 320 பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அஷ்டாங்க யோக கிரமத்துப்படி ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியான, சமாதின்னு ஸ்டெப்பாக மெதுவாக போகிறோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கணும் ஒரு 3 வருஷம் 2-3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வாட்டி உட்கார்ந்தாலும் 10 பிராணாயாமம் பண்ணணும்னு வச்சுக்கணும். சகித பிராணாயாமத்தை 10 பிராணாயாமம் பண்ணணும், இதான் வச்சுக்கணும். ஆயிடுச்சா? இப்போ இங்கே ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பாடம் விட்டோமோ அங்கேருந்து ஆரம்பிங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார் காலேன பரிதிருஷ்டக அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னது இருக்கா? காலேன பரிதிருஷ்டக இருக்கா?
அதில் என்ன அர்த்தம்னா காலத்தை வச்சுக்கிட்டு பார்த்தல், அளந்து பார்த்தல். காலத்தை வச்சு அளந்து பார்க்கறது என்னது? க்ஷணானாம் யந்தா யந்தௌ அவதாரணேன அவச்சின்னா இத்தியர்த்தக. யந்தா அவதாரணேன காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை க்ஷணங்கள் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோம்ல. நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, இத்தனை க்ஷணங்கள் இழுக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இழுக்கணும். கும்பகம் வந்து பார்த்தீங்கன்னா 48 க்ஷணம் பண்ணணும். அதுக்கப்புறம் 24 க்ஷணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிவிடணும். இது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைமரை வச்சுக்கிட்டு க்ஷணங்களை மதிப்பிடுறோம்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா காலேன பரிதிருஷ்டகான்னு பேர். இது மாதிரி நிச்சயம் செய்து கொள்ளுதல் என்னது? அவதாரணேன அவச்சின்னா இத்தியர்த்தக. நல்லா தெரிஞ்சுங்க, ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் பிராணாயாமம் பண்ணுறதா இருந்தாலும் அந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம், கவுண்டிங் ரொம்ப முக்கியம். நான் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியுங்களா, இப்போ நான் ஓங்கார ஜபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி நான் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய டைமரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டு தான் நான் இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் நான் இன்றைக்கி வந்து என்னோடய ரிசல்ட் வந்து என்ன அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஒரு 3000 ஜபம் ஒரு மாலை முடிக்கிறதுக்கு எனக்கு 3000 ஜபம் 30 நிமிஷம் ஆகுது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சிப்பேன் 3 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு, 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு அப்படின்னு. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 26 நிமிஷம் 27 நிமிஷத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஜபம் கம்ப்ளீட் ஆகுதோ எனக்கு அப்போ தெரிஞ்சிடும் என்னுடைய மனசு சரியாக போயிருக்கு அப்படின்னு. கரெக்டாக ஜபத்திலே இருந்திருக்கு. ஒரு 3 நிமிஷம் அதிகமாகச்சுன்னா கூட நம்ம டைமரை பார்த்தோன்னா 30 மாலையை முடிச்சுட்டு ஓங்கார ஜபம் 3000 ஜபம் முடித்தோன்னே பார்த்தா தெரிஞ்சிடும் 3 நிமிஷம் 4 நிமிஷம் நமக்கு வெளியில் போயிருக்கு. 3 நிமிஷம்ன்றது ஜபத்தில் ரொம்ப பெரிய விஷயம், பெரிய எண்ணிக்கை. அப்போ வந்து மனசு வெளியில் போயிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் ஜபத்துக்கும் டைமரை வச்சு பாருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காயத்ரி பண்ணுறவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் காயத்ரி 12 நிமிஷம் மானச ஜபம் பண்ணுற போது 108 ஜபத்துக்கு 12 நிமிஷம். யாராவது ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, பாருங்க. குருமூர்த்தி சார் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளோ ஆகுதுன்னு. நம்ம பிரசாத்ஜி நல்லா நீங்கள் பிரசாத்ஜி இருந்தால் பிரசாத் பாருங்கள். யாரெல்லாம் காயத்ரி பண்ணுறீங்களோ, பாலு சார் பண்ணுறீங்களா, காயத்ரி பண்ணுறீங்களா? காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா டைமரை ஆன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஜபத்தை பண்ணுங்கள். எவ்வளோ செகண்ட் எவ்வளோ நிமிஷம் 108 ஜபத்துக்கு ஆகுதுன்னு 108 முடிச்சோன்னு பார்த்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நோட் பண்ணிங்க. 12 மானச ஜபம் 12 நிமிஷம் உங்களுக்கு 108 ஜபம் போச்சுன்னா நீங்கள் தான் பர்ஃபெக்டாக ஜபத்தை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் ஆகிடும். அப்போ 20 நிமிஷம் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜபம் வந்து நடுவில் மனசு வந்து வேற எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக காலம் வந்து பிராணாயாமத்துக்கு காலம் ரொம்ப அவசியம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசியம். என்கிட்ட ஜபம் பண்ணும்போது சொல்கிறாங்க நிறைய பேர், சாமி நான் மாலை இல்லாமல் ஜபிக்கிறேன் அப்படின்னு. தப்பு. மகா பெரியவர் பார்த்துருக்கீங்களா? மகா பெரியவர் மாலை வச்சு பண்ணாரா இல்லையா? பெரியவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை வச்சு பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அவங்களோட பெரியவங்களா? மகா பெரியவரோட நான் பெரியவனா? வச்சு பாரு. அப்போ இப்போ எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வரைமுறை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக மாலையாக இருக்கட்டும், டைமராக இருக்கட்டும், இதெல்லாம் நமக்குள்ளார ஒரு லிமிட்டுக்குள்ளார கொண்டு வரத்துக்கு ப்ராக்ரஸ் நமக்கு தெரியறதுக்காக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுனா மாலை இருக்கணும், எண்ணிக்கை கவுண்டிங், கண்டிப்பாக கவுண்டிங் பார்க்கணும். அதே மாதிரி டைமர் இல்லாமல் பிராணாயாமம் சித்திக்காது. வச்சுக்கோங்க. டைமரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை செகண்ட் இன்ஹேல், இத்தனை செகண்ட் வந்து கும்பகம், இத்தனை செகண்ட் எக்ஸேல் ரேச்சகம் அப்படின்ற விதத்தில் ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடம் படித்து கொடுத்துட்ருக்கேன்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நாள் ட்ரை பண்ணேன்னா 20, 80, 40 என்னால் பண்ண முடியும். ஏற்கனவே நான் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நான் பண்ணுறேனான்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணவே மாட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 12, 48, 24. ஏன் சாமி ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் கிளாஸ் டைமில் இன்னும் என்ன பண்ணுறேன், லீவுனால தான் இந்த எண்ணிக்கை கூட பண்ணுறேன். கிளாஸ் டைமில் இப்போ நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இது பண்ண மாட்டேன். ஜபத்துக்கு முன்னாடி 12 பண்ணிடுவேன். 12 ஓங்காரம் இன்ஹேல், 12 ஓங்காரம் ஹோல்டு, 12 ஓங்காரம் ரேச்சகம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னென்ன காரியம் நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி. கிளாஸ் இல்லையா,
அப்போ ரிலாக்ஸாக உட்காந்து நான் என்ன பண்ணுவேன் 12:48 24 பண்ணுவேன். ஆனால் எவ்வித காரணத்துக்கு கொண்டு அதுக்கு மேலே போக மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா எழும்பாது. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா வெறும் பிராணாயாமம் மட்டும் பண்ணணும், வேறு காரியம் பண்ண முடியாது. அப்போ சிரவண காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், மனன காலத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்குள்ளார ஒரு திட்டம் வச்சுக்கணும். எங்கே வந்து என்னோட மனசு காரியம் பண்ண முடியுது, எந்த இடத்துல காரியம் பண்ண முடியலன்னு பார்க்கணும். இதுக்கு தான் நம்ம டைமர். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா டைமர் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் டைமரை வச்சு பண்ணுறதுன்றது டிசிப்ளின். இல்லை அதுதான் சொல்கிறேன். டைமிங் தான் பிராணாயாமத்தில் ரொம்ப முக்கியம். டைமிங் ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 போனால் பிரச்சனை வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிராணாயாமத்தில் 12 செகண்ட்னா 12 செகண்டு தான். 12 செகண்டு 48 செகண்டு உள்ளே நிப்பாட்டணும்னு 48 செகண்ட் தான். ரேச்சகம் 24 செகண்ட் பண்ணணும்னா 24 செகண்டு தான். அதனால தான் ஆச்சாரியர் இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு க்ஷணானாம் இயத்தா அவதாரணேன. இயத்தான்றதுக்கு அர்த்தம் இவ்வளவு அப்படின்னு. அவதாரணம்னு என்ன அர்த்தம், நிச்சயம் பண்ணுறது மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பூரக்கம் இவ்வளோ தான் பண்ணுவேன், ரேச்சகம் இவ்வளோ தான் பண்ணுவேன், கும்பகம் இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு தான் பண்ணுறது. முன்ன பின்னெல்லாம் இல்லை, முன்ன பின்னெல்லாம் வரவே கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமர் முக்கியம். டைமர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுருக்கீங்கல்ல, டைமரை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்ணை திறந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். முன்னாடி ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோவை பார்த்து பண்ணுறீங்க. அப்புறம் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேறு எங்கேயா இப்படி திரும்பிலாம் பார்க்குற மாதிரி டைமர் வைக்கக்கூடாது. நம்ம பூஜைக்கு சுவாமிக்கு கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமரை வச்சுருக்கணும். அந்த டைமர் வச்சு எடுங்க, கொஞ்சம் எடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமர் இருக்குல்ல, இந்த டைமர் வந்து பேஜர் நான் வச்சுருக்கிறது வாங்கிக்கிட்டே இருக்கேன். இது எப்போல்லாம் கெட்டு போதோ திரும்ப வாங்கிக்கிட்டே இருக்கேன். நான் சிம்பிளானது. ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு 0லேருந்து இருக்குன்னு வச்சுங்களேன். நான் இப்போ இதை வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு ரொம்ப ஈஸி. நான் என்ன பண்ணுவேன், நல்லா ரெடியாக இருந்துக்கிட்டு மூக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பேன். பிடிச்ச மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அழுத்திடுவேன். அழுத்திட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹேல் பண்ணுவேன். இதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 12 + 48 என்ன வரும், 60. 12 48 60 இது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24 செகண்டு விடுவேன், எக்ஸேல் பண்ணுவேன். அப்போ இந்த டைமரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டே இருக்கும். இப்போ நான் கண்ணை கொஞ்ச நேரம் கண்ணை மூடியே இந்த சுவாமியை இது பண்ணிகிட்டே இருப்பேன், ஓங்காரத்தை சொல்லிவிட்டு. கரெக்டாக கொஞ்ச நேரம் வரும்போதே நமக்கு மூச்சோட லிமிட் கரெக்டாக தெரியும். அப்போ கண்ணை திறந்தனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 52 அது மாதிரி போயிட்டுருக்கோம். சுவாமியை பார்த்துக்கிட்டே அந்த டைமரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக 60 செகண்ட் வரும்போது கும்பக்கத்தை நிப்பாட்டிட்டு எக்ஸேல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். 24 செகண்ட் எக்ஸேல் பண்ணுவேன். அப்போ இந்த டைமரை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி, உங்களுக்கு ரொம்ப ஈஸி. வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டிங் கையில் கவுண்டிங் பண்ண வேண்டாம், டைமரை ஆன் பண்ணி இது பண்ணால் போதும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டைமரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன், எழுதி வச்சுப்பேன். எப்படி எழுதி வச்சுப்பேன், 12 0 60 அப்புறம் 24 12 0 24 எழுதி வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு இது. அதுக்கு அடுத்தது 12 செகண்டுக்கு அப்புறம் ஒரு 12 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் விடுவேன். கேப் விட்டேன்னா 24 ஆரம்பிப்பேன். 24 48 அடுத்த 12 24 12 திரும்ப ஒரு 24 செகண்ட் 36ன்னு போட்டுப்பேன். அப்போ 24 12 36ன்னு போட்டுப்பேன். 2வது ரவுண்டு இது கம்ப்ளீட் ஆயிரும், ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் 12 செகண்ட் விட்டுருவேன். 48 ஆரம்பிப்பேன். 48லேருந்து 60 வரைக்கும். 48லேருந்து ஆரம்பிக்கும் போது 0 12லேருந்து 48லேருந்து ஆரம்பித்து 0க்கு வந்துடும். 0லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 48 போகும். 48க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 24. இப்படியே வரிசையாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எங்கே நிப்பாட்டணும், எங்கே இன்ஹேல் பண்ணணும், எங்கே நிப்பாட்டணும், கும்பகம் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே கும்பகம் முடியணும்,
அப்படின்னு வரிசையாக 3 நான் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுப்பேன். நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10-20 ரவுண்டு பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி அந்த பேப்பர் வச்சுப்பேன், இதுவும் வச்சுப்பேன். நான் பாட்டுக்கு வந்து டைமரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக எந்தெந்த எண்ணிக்கையில் இதை பண்ணணும் அப்படி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தோட காலக்கணக்கு. காலத்தை கவனிக்கிறதுக்கு நமக்கு வந்து பெஸ்ட்டான மெத்தட் இது. இந்த மெத்தட் கண்டுபிடிச்சிங்க நீங்களே. யாராவது தனியாக வந்தீங்க அப்படின்னா, எப்போல்லாம் தனியாக வரீங்களோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்லி காட்டுறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது, நம்ம பண்ணுவோன்றதை சொல்லி காட்டுறேன். இதுக்கப்புறம் இது கால பிரதிஷ்டன்னு பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுது, இத்திய அவதாரணான்னு சொல்லுது. க்ஷணானாம் இயத்தா அவதாரணேன, க்ஷணம் இத்தனை க்ஷணம்தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்றது, அதை விட்டு மீறி போகிறதே இல்லை. இப்போ நான் சிரவணம் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா சமவர்த்தி பிராணாயாமம் மட்டும்தான் பண்ணுறது. 10 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ரவுண்டு பண்ணிடுறேன். காலையில் ஒரு 10 ரவுண்டு பண்ணிடுவேன் டெய்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே மிஸ்ஸே ஆகாமல் லீவு நாளில் மட்டும், நாளைக்கு லீவா, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12:48 24 வந்துடுவேன். 10 ரவுண்டு பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இருக்கா, ரொம்ப ரிலாக்ஸாக எல்லாத்தையும் பண்ணுறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிசிப்ளினை வந்து இந்த பிராணாயாமத்தில் ரொம்ப முக்கியமானது டிசிப்ளின். இதை கொண்டு வந்துடும். இதுக்கு அடுத்தது சங்கியாபிகி பரிதிருஷ்டான என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. சங்கியாபிகினா என்ன அர்த்தம், எத்தனை பிராணாயாமம் பண்ணுறோன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை. முதல்ல இன்ஹேல் எக்ஸேலில் கவுண்டிங், அது காலம்னு பேர். இப்போ வந்து சங்கியாபிகி அப்படின்றதுக்கு அர்த்தம் எண்ணிக்கை. எண்ணிக்கை என்ன அர்த்தம், சாமி என்னால் 10 பண்ண முடியாது சாமி, 10 பிராணாயாமம் பண்ண முடியாது. நான் சொல்லுவேன் சிங்கிள் ரவுண்டாக 10 பண்ணுங்க. அப்போ என்ன ஆகிடும், 5 மொத்தமாக பிராணாயாமம் 5 ஆகிடும். இதில் இழுத்து உள்ளுக்குள்ளார வச்சு வெளியில் விட்டீங்க அப்படின்னா, எக்ஸேல் பண்ணிங்கன்னா சிங்கிள் ரவுண்டு வச்சுங்க, ஒரு ரவுண்டு ஒன்று வச்சுங்க. இது மாதிரி 10 பண்ணிங்கன்னா நேரம் 5 பிராணாயாமம். அப்போ ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 5ல் ஆரம்பிக்கிறது. 5 பிராணாயாமம் இல்லை சாமி என்னால் 3 தான் பண்ண முடியும், பரவாயில்ல, ஒரு 10 நாளைக்கு 3 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு 5 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 15 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது மாதிரி நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிராணாயாமத்திலேயே 10 கவுண்டிங்லேயே வச்சிருங்க. ஏன் அப்படின்னா மனுஸ்மிருதியிலிருந்து எல்லா இடத்துலையும் நியமம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 பிராணாயாமம் போதும்னு சொல்லியிருக்கு. எந்த ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு தான் ஜபத்தை பண்ண வேண்டும். காயத்ரி சந்தியா இருக்குல்ல, காயத்ரி சந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிராணாயாமம் பண்ணிட்டு தான் ஜபமே பண்ணணும். எங்களுக்கு பிரணவத்துக்கு அபியாசம் பண்ணுறவங்களுக்கும் அந்த நியமம் இதே தான். எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுக்கும் போதே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 பிராணாயாமம் பண்ணிட்டு தான் பிரணவ ஜபத்தை பண்ணணும். அப்போ எந்த ஜபம் பண்ணுறதா இருந்தாலும் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு பண்ணணும். அப்போது 10 பிராணாயாமத்தில் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே இருங்க, 2-3 வருஷம் இருங்க. அதுக்கப்புறம் மெதுவாக என்ன பண்ணுங்க, டைம் இருக்கு எனக்கு லீவாக இருக்குது இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை, அப்போ என்ன பண்ணுங்க 15 பிராணாயாமத்தை மெதுவாக ட்ரை பண்ணுங்க. 15 பிராணாயாமம் போ பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் மெதுவாக எனக்கு நிதித்தியாசனம் தான் சுவாமி, இப்போது எனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, நான் நிதித்தியாசனம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 பிராணாயாமத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே இருக்க போதுமானது. உங்களுக்கு மனசு நல்லா குவைட் ஆகும். ஓங்கார ஜபத்துக்கு இதாகும். இங்கே ஆச்சாரியரை தான் சொல்கிறாரு, சங்கியாபகி பரிதிருஷ்டான என்ன அர்த்தம், எண்ணிக்கைகளால் அளத்தல். பரிதிருஷ்டான்றதுக்கு அர்த்தம் மெஷர் பண்ணுறதுன்னு அர்த்தம். எண்ணிக்கைனா கவுண்டிங்னால மெஷர் பண்ணுறது. அது எப்படிப்பட்டது, ஏதாவத்பிஹி சுவாச பிரஸ்வாசைஹி பிரதம உத்காத்தக. முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், இது வரைக்கும் நான் பண்ண போகிறேன். இன்ஹேல் வந்து இத்தனை, எக்ஸேல் இத்தனை, கும்பகம் இத்தனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. முதல்லையே உட்காரும் போது இத்தனை கும்பக பிராணாயம் பண்ணுவேன், இத்தனை ரேச்சக பிராணாயம் பண்ணுவேன், இத்தனை பூரக பிராணாயம் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பத்தில் உட்காரும் போதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உட்காரோம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு இவ்வளோ பண்ண போகிறேன், இத்தனை கவுண்டிங் பண்ண போகிறேன், 10 பிராணாயாமம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிராணாயாமமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பேர் பிரதம உத்காத்தகன்னு பேர். பிரதம உத்காத்தகனா முதல் முயற்சி அப்படின்னு அர்த்தம். முதல் எழுச்சின்னு அர்த்தம். முதல் முயற்சி, முதல் எழுச்சி.
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, எடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தில் ஏறுற மாதிரி முதல் கவுண்டிங் வந்து 10 ரவுண்டு இதை வச்சுக்கிறது. பிராணாயாமம் பண்ணாவே 10 ரவுண்டு. நாங்களாம் அதான் பண்ணுறோம். நான் எப்போ பிராணாயாமம் பண்ணாலும் 10 ரவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமம். அது கம்மியாக பண்ணுறதே இல்லை. ஏன், காயத்ரியிலேருந்தே எங்களுக்கு அபியாசம் அப்படிதான். பல வருஷங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே காயத்ரியோட அபியாசம் 10 பிராணாயாமம் பண்ணிட்டு தான் பண்ணுறது. அப்போ அந்த 10 பிராணாயாமத்தையும் முறையாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அது வந்து சாதாரணமாக நமக்கு இயல்பாகிற வரைக்கும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா பிரதம உத்காத்தகான்னு பேர், ஃபர்ஸ்ட் எண்ணிக்கை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உத்காத்தக தத்து நிகிரகீதஸ்ய. தத்து நிகிரகீதஸ்யனா அதுலேயே தடுத்து நிப்பாட்டிடுறது. 10 ரவுண்டுக்கு மேலே நான் போக மாட்டேன், 10 ரவுண்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு 10ஓட நிப்பாட்டிட்டு தத்வத்து நிகிரகீதஸ்ய ஏதாவத் பிகி த்விதீய உத்காத்தக 10 வந்து ஒரு வருஷங்கள் பண்ணுறது, சில வருஷங்கள் பண்ணுறது. 10ல் நல்லா கம்ஃபர்டபுள் ஆகிடும் நமக்கு. 10 பிராணாயாமம் பண்ணும் போதும் நமக்கு உள்ளுக்குள்ளார என்ன இருக்கக்கூடாது, எந்த ப்ரெஷரும் இருக்கக்கூடாது, எந்த பெயினும் இருக்கக்கூடாது. ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் வருஷக்கணக்காக பண்ணுறது. அதுக்கப்புறம் த்விதீய உத்காத்தக. த்விதீய உத்காத்தக என்னது, 15 பிராணாயாமம் பண்ணுறது. 15 பண்ணுறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்விதீய உத்காத்தம்னு பேர். இரண்டாவது என்னது, எழுச்சி, முயற்சி, ரெண்டாவது எஃபோர்ட். உத்காத்தன்றதுக்கு அர்த்தம் செகண்ட், நம்ம படியில் ஏறுறோம், செகண்ட் ஸ்டெப் ஏறுறோம். உத்காத்தகன்றதுக்கு அர்த்தம் ஸ்டெப்ஸ்ன்னு எடுத்துங்க, முயற்சின்னு எடுங்க, எழுச்சின்னு எடுங்க. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, 15 ரவுண்டு பண்ணுறது. இதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏவம் திருத்தீயக, இந்த விதமாக மூணாவது உத்காத்தம், திருத்தீய உத்காத்தம் பண்ணுறீங்க. 20 எப்போ பண்ணாலும் 20 பிராணாயாமம். ஒரு டைம் உட்கார்ந்தோன்னா 20 பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னு உட்கார்றது. இந்த விதத்தில் மூணாவது திருத்தீயம் ஏவம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, மிருதுர் ஏவம் மத்திய ஏவம் தீவிர இதி. அப்போ 10 ரவுண்டு பண்ணீங்கன்னா மிருது, 20 ரவுண்டு 15 ரவுண்டு பண்ணீங்கன்னா மத்தியமம், அப்புறம் 20 ரவுண்டு பண்ணீங்கன்னா தீவிரம். அப்போ ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தீங்கன்னா இத்தனை. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை வச்சுக்கணும். ஒரு ரவுண்டு ஒரு நாளைக்கு 10 மட்டும் பண்ணினீங்கன்னா மிருது, ஒரு நாளைக்கு 10 மட்டும் பண்ணா மிருது, ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 பண்ணா மத்தியமம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 பண்ணா தீவிரம். அதையே எத்தனை முறை பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஒரே முறை பண்ணினீங்கன்னா மிருது. அதே ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரவுண்டாக உட்காந்தா 10 ரவுண்டு பண்ணுவேன். ஆனால் அது மாதிரி 3 காலம் பண்ணுவேன் அப்படின்னா மிருது மத்தியமம். மிருது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 காலம் பண்ணுறேன், 3 காலம் 10 பண்ணுறேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதை வந்து 10 ரவுண்டு பண்ணுறேன், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா 4 காலம் பண்ண சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு 4 காலம் தீவிரம்னு அர்த்தம். அப்போ மெதுவாக என்ன பண்ணணும், 10 ரவுண்டு பண்ணால் 4 காலம் பண்ணுற வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். காலையில், சாயந்தரம், மத்தியானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 காலம் பண்ண சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஆச்சா, காலையில் 4 மணி, அப்புறம் பகலில் 10 மணி, அப்புறம் திரும்ப 4 மணி, திரும்ப ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு. தீவிர அபியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு ஒன்று பண்ண சொல்லியிருக்கு. என்ன விசித்திரம்னு தெரியல. நைட்டு 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பண்ண சொல்லி பேய் மாதிரி. அதெல்லாம் சமாதி அபியாசிக்கு. இப்போ நம்மலாம் 3 காலம் பண்ணிங்கன்னா போதுமானது. 3 காலம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் 4 மணி, அப்புறம் 10 மணி, அப்புறம் ஈவினிங் 4 மணி. 3 காலத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு இதாகிடும். ஆச்சா, இது பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு பேர் கால, இது சங்கியா பரிதிருஷ்டான்னு பேர். சங்கியாபிகி பரிதிருஷ்டா. இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏவம் மிருதுர் ஏவம் மத்திய ஏவம் தீவிர இதி சங்கியா பரிதிருஷ்டக ச கலு அயம் ஏவம் அபியஸ்தோ தீர்க்க சூக்ஷ்மக. இந்த விதமாக தேசத்தை பார்க்கணும், இந்த விதமாக காலத்தை பார்க்கணும், இந்த விதமாக எண்ணிக்கைகளை பார்க்கணும். இந்த விதமாக ஒருத்தன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய சுவாசமானது என்னாகும், தீர்க்கமாகும், லென்த் ஆகிடும், அதே மாதிரி சூக்ஷ்மமாக ஆகிவிடும். இப்போ எங்களோட சுவாசம் எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு கிடைச்ச கெயின் சுவாமி என்ன, உங்களோட கெயின் என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்தூலமாக சுவாசம் பண்ணிகிட்டு இருக்கேன்ல, நான் ஜபத்தில் உட்கார்ந்த மாத்திரத்தில் 3வது ஜபம் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சூக்ஷ்மமாக மாற்ற முடியும்.
நான் இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாது. நீண்ட காலம் நீங்கள் அபியாசம் பண்ணும்போது ஸ்தூல சுவாசமும் சூக்ஷ்ம சுவாசத்துக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். உங்கள் சுவாசம் சூக்ஷ்மமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகும். அது இந்த ஸ்தூலத்தோட சம்மந்தமே இல்லை உங்களுக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணை மூணாவே இப்போ நான் என்ன சொல்ல சொன்னீங்கன்னாவே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபுல்லாகவே நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அபியாசத்தினால மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேல் நோக்கி தான் எழுப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் சுவாசத்தை சாதாரணமாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாவே போதும். மேல் நோக்கி போகிறதா இருக்கும். இந்த மேல் நோக்கி போகிற பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம பிராணன் அப்படின்னு பேர். நமக்கு ப்ராக்டிஸ் எங்கே பண்ணோம், கீழே நாபி வரைக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ணி இதோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம பிராணனா ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க. நம்ம சொல்லுவோம்ல, ஜபம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு செதறி போயிட்டே இருக்கு நம்ம சொல்கிறோம்ல. எந்த ஜபத்தை பண்ண உட்கார்ந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு என்ன ஆகுது, ராம 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 ராமனா வேற எங்கெங்கேயோ போயிட்டு வரும். அதனால தான் நான் டைமரை வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமரில் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஓடிடும் ஜபத்துக்கு உட்காந்தோன்னா. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஏன் மனசு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகுது, செதறி போகுது அப்படின்னா நம்ம ஸ்தூல பிராணனில் இருக்கிற வரைக்கும் மனசு செதறி தான் இருக்கும். எப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு சூக்ஷ்மத்துக்கு போகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணன் சூக்ஷ்மம் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சூக்ஷ்ம கத்தியிலேயே இருந்துட்டு ஜபம் பண்ணலாம். சூக்ஷ்ம பிராணன்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, ரொம்பலாம் யோசிக்காதுங்க. ஒரு 10 செகண்ட் நீங்கள் இன்ஹேல் பண்ணுறத ஒரு 20 செகண்டாக இன்ஹேல் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுங்க இப்போவே. எவ்வளோ சுவாசத்தை வந்து ஸ்லோ பண்ணுறீங்களோ அப்போ சூக்ஷ்மமாயிடும். அந்த சூக்ஷ்ம சுவாசத்தை நீங்கள் எடுக்கும் போது கான்சென்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும்னா கீழ் நோக்கி போகாது, அது மேல் நோக்கி போகும். இந்த அபியாசத்தை வந்து எவ்வளோ ஸ்லோ பண்ணி சுவாசம் இன்ஹேல் பண்ணி அதே மாதிரி எக்ஸேல் பண்ணுறதுலையும் ரொம்ப எக்ஸேல் வந்து ஸ்லோவாக பண்ணி ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மம் வந்து இந்த அப்புறம் எண்ணிக்கை, காலம், தேசம், இந்த கவுண்டிங் இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரவுண்டு எத்தனை ரவுண்டு இதெல்லாம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்கள் சுவாசம் நல்ல முறையில் ஆகிடும். அப்போ நல்ல ஜபத்துக்கோ தியானத்துக்கோ போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இந்த சூத்திரத்தோட முதல் அச்சீவ்மெண்ட். இதுதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதா அச்சீவ்மெண்ட் சுவாமி? இல்லை சாமி, பூரகம், ரேச்சகம், கும்பகம் மட்டும் இல்லை சுவாமி, 4வதா ஒன்று இருக்கு. அதுக்கு என்ன பேரு? கேவல கும்பகம். இதுதான். இதில் வந்து யாராவது கேட்பாங்க பிராணாயாமத்தோட அச்சீவ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேவல கும்பகம் தான் அச்சீவ்மெண்ட். நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்த பிராணாயாமம். எது சதுர்த்தம் சொல்லுது? 51வது சூத்திரம். பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தஹ. பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தஹ. பாஹ்யாபியந்தர விஷயாக்ஷேபி சதுர்த்தஹ. பாஹ்ய ஆபியந்தர விஷய ஆக்ஷேபி சதுர்த்தஹ. சதுர்த்தஹ கும்பகன்னு பக்கத்தில் இருக்கு. சதுர்த்தஹ கும்பகஹ. இதுலயும் 2 அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பாஹ்யனா நம்ம பாஷ்யக்காரரோட மதத்துப்படி வெளி கும்பகம், அப்புறம் ஆபியந்தரனா உள்கும்பகம். இந்த 2த்தையும் அபியாசம் பண்ணி அதுல ஒரு பட்டுத்துவம், ஒரு சாமர்த்தியம் வரும்போது பாஹ்ய கும்பக விஷயத்தையும் உள்கும்பகம் ஆபியந்தர கும்பகத்தோட விஷயத்தையும் ஆக்ஷேபி அப்படின்னா டிபெண்ட் பண்ணி வெளிக்கும்பகத்தையும் உள்கும்பகத்தையும்
அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஒரு சாமர்த்தியம் வரும். அந்த சாமர்த்தியத்தை டிபெண்ட் பண்ணி, ஆக்ஷேபி அப்படின்னு அர்த்தம், டிபெண்ட் பண்ணுறது, அதை சார்ந்து அதை ரிலேட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு கும்பகம் உண்டாகும். பாகிய கும்பகத்தை பண்ணி ஆந்தர கும்பகத்தை பண்ணி 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 இருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உண்டாகும். என்னன்னா, நீங்கள் சகஜத்தில் வெளியில் போயிட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும்னா, அதுவா எதேச்சையா என்ன ஆகிடும், மூச்சு நின்று போயிடும். மூச்சு நின்று போச்சு அப்படின்னா மனசும் நின்று போயிடும், ரொம்ப பிரசன்னமாயிடும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, எதை டிபெண்ட் பண்ணி வருது, பிராணாயாமத்தை வந்து வெளி பிராணாயாமம் பண்ணி பழகிருக்கணும், பாகியம். அதே மாதிரி உள் பிராணாயாமத்தை பண்ணி 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 அபியாசம் பண்ண 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 மெதுவா 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 ஒரு காலாந்தரத்தில் ஒரு சாமர்த்தியம் வந்துடும். நம்ம பிரயத்தனமே இல்லாம மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டுத்தோட பிராக்டிஸோட சாமர்த்தியத்தினால அங்கங்க மனசு நின்றும். பிராந்தன் மாதிரி நிற்பீங்க நீங்க. மனசு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே சும்மா அப்படியே நிற்போம். திடீர்னு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் மனசு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது பிராணாயாமம். பூரகம், ரேச்சகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்ப விருத்தின்னு சொல்லக்கூடிய கும்பகம் 3, அப்புறம் 4வது வந்து கேவல கும்பகம் சொல்றது 4வது. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வியாச பாஷ்யத்தை விட்டுட்டு கீதையோ இல்லை வந்து சதாசிவபிரம்மேந்தரோட உரையை வச்சுட்டு பார்க்கும்போது, பாகியன்றதுக்கு அர்த்தம் ரேச்சகம், ஆபியந்தரம்ன்றதுக்கு அர்த்தம் பூரகம். இந்த ரெண்டுத்தையும் அபியாசம் பண்ணும் போது, பூரகம் ரேச்சகம் பண்ணீங்கன்னா கூட என்ன வந்துடும், கும்பகம் வந்துருமா. இது 3 வந்துடும், பூரகம் ரேச்சகம் கும்பகம். ஸ்தம்ப விருத்தின்னு போன சூத்திரத்தை பார்த்துருக்கோம்ல. அப்போ பூரகம் ரேச்சகம் கும்பகம் இந்த 3த்தையும் அபியாசம் பண்ணி 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 ஒருத்தனுக்கு நாளடைவில் என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, 4வது சம்பவிக்கும் சதுர்த்த கும்பகம். சதுர்த்த கும்பகம் தான் இந்த 3த்தை பண்ணி பண்ணி பூரக ரேச்சக கும்பகத்தை பண்ணி 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 அதனால உண்டாகிறது எதுவோ அது பலன், அதுதான் ஃப்ரூட். எது அப்படின்னா கேவல கும்பகம் சதுர்த்தகா அப்படின்னு பேர். நடிச்சா பாஷ்யத்துக்கு வந்துரு. பாஷ்யத்தில் ஆச்சாரிய சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசகால சங்கியாபிகி, தேசத்தை வச்சுக்கிட்டு காலத்தை வச்சுக்கிட்டு எத்தனை ரவுண்டுன்னு எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு கவுண்டிங்கை வச்சுக்கிட்டு, பாகிய விஷயக பரிதிருஷ்டக, பாகிய விஷயகனா ரேச்சகத்தை, பாகிய விஷயம்னா ரேச்சகம், ரேச்சகம் சொல்லலாம், இல்லை அப்படின்னா பாகிய கும்பகம் சொல்லலாம், எது வேணா போட்டுக்கலாம். ரேச்சகம் ஆர் பாகிய கும்பகம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷிப்தக, பரிதிருஷ்டக ஆக்ஷிப்தக, பரிதிருஷ்டனா இதை வச்சுக்கிட்டு மெஷர் பண்ணுறது எவ்வளவோ அதை சார்ந்து. ஆக்ஷிப்தகன்றதுக்கு அர்த்தம் அதோட ரிலேட்டடா நம்ம மெஷர் பண்ணி வச்சுருப்போம். இவ்வளோ ரேச்சகம் பண்ணணும், இவ்வளோ தூரம் ரேச்சகம் பண்ணணும், இத்தனை காலம் பண்ணணும், இத்தனை ரவுண்டு பண்ணணும் அப்படின்னு வந்து ரேச்சகத்தை வந்து மெஷர் பண்ணி வச்சுருப்போம். அதை டிபெண்ட் பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ததா ஆபியந்தர விஷய, அதே மாதிரி உள்ள நம்ம என்ன பண்ணியிருப்போம், உள் கும்பகம் பண்ணியிருப்போம், இல்லைனா உள்ள இன்ஹேல் பண்ணுற பூரகம் பண்ணியிருப்போம். பூரகம் அல்லது உள் கும்பகம். பாகியம்னா ரேச்சகம் ஆர் பாகிய கும்பகம், அதே மாதிரி பூரகம் அல்லது உள் கும்பகம் ஆந்தர கும்பகம்னு பேர். இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா தேசகால சங்கியா கவுண்டிங் இந்த 3த்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மெதுவா இம்ப்ரூவ் பண்ணி நல்ல சாமர்த்தியம் வந்திருக்கும். அப்படி சாமர்த்தியம் வந்ததுக்கு பேர் என்ன பண்ணா பரிதிருஷ்டக ஆக்ஷிப்தகன் பேர். பரிதிருஷ்டகனா மெஷர்மெண்ட், அதை டிபெண்ட் பண்ணி அதை வந்து ஆசிரியம் பண்ணி அதை ரிலேட்டடாக வச்சுக்கிட்டு உபயதா தீர்க்க சூக்ஷ்மக என்ன ஆகும், நாளடைவில் உங்களுடைய சுவாசம் நல்லா தீர்க்கமாக ஆயிருக்கும். நாளடைவில் உங்களுடைய சுவாசம் சூக்ஷ்மத்தன்மையை அடைஞ்சிருக்கும். அப்போ ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வச்சுங்க. இப்போ நான் வந்து என்ன கேட்டிங்க அப்படின்னா, நல்லா சிரவணம் பண்ணியிருக்கேன், நல்லா மனனம் பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் ஒரே ஒரு வேலை பாக்கி இருக்குது, இப்போ என்னை விட்டிங்கன்னா தனியாக விட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஒரு 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தை ஓங்காரத்தோடு சேர்ந்து பண்ணிக்கிட்டு, வெறும் ஓங்காரத்தோடு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக இப்போ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறது.
ஒவ்வொரு மாதத்துக்கும் கவுண்டிங்கை மாற்றிக்கிட்டே இருக்க 15 நாள் இல்லைன்னா ஒரு மாதம், மெதுவாக ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் நல்லா கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகிறது. போயிட்டு பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், மெதுவாக தீர்க்கமாக ஆகிடும் சுவாசம். தீர்க்க சுவாசத்துக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு நிமிஷத்தில் ஒரு மனுஷன், சாதாரண மனுஷன் 15 சுவாசம் எடுக்கிறான் அப்படின்னா, 12லேருந்து 15 எடுக்கிறான் அப்படின்னா என்ன ஆகும், அபியாச பலத்தினால 1-2 தான் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஒரு நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுஷா என்னாகும், இன்ஹேல் எக்ஸேல் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு 1-2 போச்சு அப்படின்னா அந்த சுவாசம் தீர்க்க சுவாசம் அப்படின்னு பேர். அந்த தீர்க்க சுவாசம் போகிறதுனால ஏன் அப்படின்னா அது இமீடியட்டாக என்ன பண்ணும், அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். சூக்ஷ்மம்னா என்ன சொல்லியிருக்கேன், வெளியில் தெரியவே தெரியாது, நீங்கள் சுவாசிக்கிறதே வெளியில் தெரியாது, எந்த மாறுபாடும் தெரியாது. மெதுவாக நீங்கள் இப்போ இன்ஹேலையே ஸ்லோ பண்ணுங்கள், இல்லைன்னா எக்ஸேலை ஸ்லோ பண்ணி பாருங்கள், யாருக்கும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அசைவே தெரியாது, சலனமே இல்லாமல் போயிடும். அப்போ 1-2 சுவாசம் மட்டும் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அபியாசத்தை பலப்படுத்தி தீர்க்க சூக்ஷ்ம தத்பூர்வகோ பூமி ஜெயாத். சுவாமி இது தீர்க்க சுவாசம் நடக்க என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகாகிர சித்தத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிராஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏகாகிர சித்தம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன், 70% சத்துவகுணம் ஆரம்பிக்குதா. அந்த ஒவ்வொரு பூமியையும், என்ன பூமி, சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பிராணன் தீர்க்கமாக ஆக மனசோட பூமிகள் எத்தனை சொல்லியிருக்கோம், சித்த பூமியாக 5 இருக்கு. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம். இதை வந்து மெதுவா ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஜெயம் பண்ணிக்கிட்டே போவான். அந்த ஏகாகிரத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவான், சுவாசம் நல்லா லென்த்தாக சூக்ஷ்மமாக ஆக அவனுக்கு சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம் அப்படின்னு வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆக சித்த ஏகாகிரம் அதிகமாகிட்டே போகும். அதனால பூமி ஜெயாத்து தத்பூர்வ கோணம் என்ன அர்த்தம், தீர்க்கமா சூக்ஷ்மமா உங்க மூச்சு ஆக பூமி ஜெயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்தோட பூமி ஜெயம், சித்தத்தோட ஸ்டேஜ், அதை ஒவ்வொன்றா கிரமமா ஆர்டர் படி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கிரமேண உபயகதி அபாவ சதுர்த்தா. கிரமேணனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல ஏகாகிர சித்தம் ஆகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உபயகதி அபாவ, இந்த சுவாசம் இழுக்கிறது இது பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஏகாகிர சித்தத்தை அடைய மனசு ஏகாகிர சித்தம் அடைய பிராணனோட கதி என்ன ஆகும்னா டும் நின்றோம். பிராணனோட போக்கு சுவாசம் இழுக்கிறதும் சுவாசம் விடுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்று விடும். எதனால, மனசோட ஏகாகிரத்தன்மை அதிகமாக மூச்சோட தன்மையும் மெதுவா சூக்ஷ்மாய் ரெண்டும் நின்று விடும். அதுக்கு பேர், அந்த மாதிரி நிற்கும் போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னா கேவல கும்பகம்னு பேரு, சதுர்த்தக பிராணாயாமக. இதுக்கு பேர் தான் 4வது பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. இது வரைக்கும் ஆயிடுச்சா. அதுக்கு அடுத்தது திருத்தீயஸ்து. சுவாமி இந்த 3வது பிராணாயாமமும் இதே மாதிரி தானே சுவாமி இருக்கு, அடுத்த பேஜில் இருக்கு. இந்த பேஜில் ஃபுல்லாக எழுதியிருக்கேன், ஆனால் அடுத்த பேஜில் தான் மீனிங் எழுதியிருக்கேன் பாரு. திருத்தீயஸ்து. ஆனால் திருத்தீயம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, திருத்தீயஸ்து விஷய அனாலோசித்தோ. 3வது பிராணாயாமம் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம் பார்த்துருக்கோம்ல. வெயிட்டு தூக்கும் போது மூச்சு பிடிச்சிக்கிட்டு, தம் பிடிச்சி ஓடும் போது தம் பிடிச்சிக்கிட்டு எதையாவது காரியம் பண்ணுறோம்ல, கேரளாவில் இருக்க யூஸ் பண்ணுறீங்களா தம் பிடிச்சிக்கிட்டு, என்னது வேற என்ன இருக்குது, மூச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு காரியத்தை பண்ணுறது, மூச்சு அடக்கிக்கிட்டு பண்ணுறது, மூச்சு அடக்கி பண்ணுறது. சுவாசம் பிடிச்சு மூச்சு பிடிச்சு பண்ணுறது. வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது, ஜாக்கிங் நல்லா வேகமாக ஓடும்போது, இதுக்கெல்லாம் வந்து இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், திருத்தீய பிராணாயாமம் ஸ்தம்ப விருத்தின்னு பேர். அதுக்கு பேர் அந்த திருத்தீயஸ்து. ஆச்சரியர் 3வதுக்கும் 4வதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை சொல்றாரு இங்க. திருத்தீயஸ்து விஷயக அனாலோசித்தோ கத்தியபாவக. இங்க தமிழ்ல வியாக்கியானம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும்போது கொஞ்சம் ஒரு தப்பா பண்ணியிருக்கேன்.
மூணாவது எப்படிப்பட்டது அப்படின்னா விஷய ஆலோசனை இல்லாமல், விஷய ஆலோசனை அர்த்தம் கும்பகமோ இது ரேச்சகமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பூரக்கமோ இல்லாமல் திடீர்னு நம்ம வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது. மூச்சை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பூரகம் பண்ணியிருக்கணும், ரேச்சகம் பண்ணியிருக்கணும். அது மாதிரிலாம் எதையுமே ஆக்ஷேபம் பண்ணாமல், எதையுமே சாராமல் மூச்சு பிடிக்கிறது, திடீர்னு மூச்சை பிடிச்சிக்கிட்டு பண்ணுறது, திடீர்னு வெயிட்டை தூக்குறது. அப்போ அந்த மூணாவது ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமத்தில் என்ன இருக்காது? பூரக்கத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, ரேச்சகத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காம என்ன பண்ணும்? திடீர்னு சம்பவிக்கிறது. அதுக்கு பேர் விஷய அனாலோசிதோ. விஷயத்தை சிந்தனை செய்யாமல், நான் வந்து ஆழமாக சிந்திக்கும் போதுன்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? அதில் அதை வந்து அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஆழமாக என்ன பண்ணுது? விஷயங்களை சிந்திக்காமல், விஷயங்கள் என்ன அர்த்தம்? பூரக்கம் இல்லாமல், ரேச்சகமே சாராமல், பூரக்க ரேச்சகங்களை சாராமல், பூரக்கத்தையும் ரேச்சகத்தையும் சாராமல். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆழமாக சிந்திக்கும் போதுன்னு இருக்குல்ல, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கவங்களுக்குலாம், சிஸ்டத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஈஸியாக தெரியும். எப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறானோ, ஆழ்ந்து சிந்திக்கிறானோ, அப்போ என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா பிரேக் ஆகிடும், உங்களோட ப்ரீத்திங் பிரேக் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து எங்கேயா அக்கௌண்டன்ட்டு பார்க்குறவங்களுக்கெல்லாம் அது மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பெருமூச்சு விடுவாங்க. ஓ அப்படி எங்கெல்லாம் பெருமூச்சு நடக்கிறோமோ அங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தில் அவன் ஆழ்ந்து போயிருக்கான்னு அர்த்தம். அப்போ விஷய ஆலோசனா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிச்சுக்கிட்டு நின்னாலும் அது நடக்கும். இந்த இடத்துல விஷய அனாலோசித்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, பூரகமோ இல்லை ரேச்சகமோ விஷயம் இல்லாமல், ரேச்சக அதுக்கப்புறம் பூரக விஷயம் இல்லாமல், என்னது அப்படி இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கத்தியபாவக. மூணாவது பிராணாயாமம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூரகம் ரேச்சகத்தை எதிர்பார்க்காமல், அதை டிபெண்ட் பண்ணாமல், பூரக ரேச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி நின்றுச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம்னு பேரு. அது எப்படி நடக்கும்? சகிருத் ஆரப்த ஏவ. சகிருத்துனா டக்குன்னு நடக்கிறது, இமீடியட்டா நடக்கிறது, ஆக்சிடென்டா நடக்கிறது. மூச்சு பிடிக்கிறதுன்றது ஆக்சிடென்டாக நடக்கிறது. பூரக்கம் ரேச்சகம்லாம் அங்கே இருக்கணும்னு அவசியம் இருக்காது. திடீர்னு சகிருத் ஆரப்த ஏவ தேசகால சங்கியாபிகி அனாலோசித்தோ. தேசகால எண்ணிக்கைகள் ரவுண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காம பண்ணுறது. அதையும் நீங்கள் தமிழில் எழுதும் போது தேசகால எண்ணிக்கைகளாக பூரணமாக பார்த்தல் இருக்குல்ல, அதை அப்படியே அடிச்சிருங்க. அதை அடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தேச காலம் எண்ணிக்கைகளை சாராமல் அப்படின்னு போட்டுக்கணும். அனாலோசித்தன்றதுக்கு அதோட கனெக்ட் பண்ணணும். தேச கால எண்ணிக்கைகள், சங்கியான எண்ணிக்கைகள், இதை சாராமல், இதை மனசுல எண்ணிக்காம வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நடக்கிறது. அது வந்து எல்லா ஜீவராசிக்கும் நடக்கும். நம்ம எல்லாம் டே டு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை பிடிச்சிக்கிட்டு ஓடுறது, மூச்சை பிடிச்சிக்கிட்டு தூக்குறது, மூச்சை பிடிச்சிக்கிட்டு என்னெல்லாம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இது மூணாவது பிராணாயாமம், ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம். இது சாதாரணம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதுர்த்தகத்து. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தம் எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சதுர்த்தகத்து சுவாச பிரஸ்வாசையோர் விஷய அவதாரணாத். அப்போ நம்ம கிரமம் போகிறோம் அப்படின்னா என்ன கிரமம் போகணும்? தேசத்தை பார்த்து பார்த்து அபியாசம் பண்ணணும், காலத்தை பார்த்து பார்த்து அபியாசம் பண்ணணும், கவுண்டிங் பார்த்து பார்த்து அந்த ரவுண்ட்ஸ் எத்தனை ரவுண்டுன்னு இது பண்ணணும். மெதுவாக டெவலப் ஆகி நல்லா ப்ராக்டிஸ் வர 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 அதான் சொல்கிறாரு சதுர்த்தகத்து. சதுர்த்தமோ எனில் நாலாவது பிராணாயாமம் இமீடியட்டாக சம்பவிக்காது சாமி. மூணாவதாக இருக்கிற ஸ்தம்ப விருத்தி பிராணாயாமம் யாருக்கு வேணா சம்பவிக்கும். ஆனால் நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படி இல்லை. கிரமமாக மெதுவாக மந்த கதியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மத்தியம கதிக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து உத்தம பிராணாயாமத்தை பண்ணும்போது மெதுவாக டெவலப் ஆகிட்டே போய் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சுவாச பிரஸ்வாசையோர் விஷய அவதாரணா. சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? சுவாசம்னா இன்ஹேல் எக்ஸேல், இந்த ரெண்டும் பிரஸ்வாசம், இந்த ரெண்டும் விஷய அவதாரணாத் அப்படின்னு அர்த்தம். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் தேசகால சங்கியா.
மெதுவாக தேசகால சங்கியாவை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி நிச்சயம் பண்ணிக்கிட்டு பண்ணுறது. நான் இது 12 ரவுண்டு பண்ணுவேன், 18 ரவுண்டு பண்ணுவேன், 20 ரவுண்டு பண்ணுவேன். அப்போ மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போய் கிரமேண பூமி ஜெயாத், மெதுவாக ஒவ்வொரு பூமியையும் ஜெயிக்கிறது. மெதுவாக ஜெயிக்கிறது. முதல்ல பிராணாயாமம் பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்காவது தெரியுமா? இப்போ நீங்கள் பிராணாயாமம் பண்ண ஆரம்பித்தா என்ன தெரியுங்களா ஆகும்? தூக்கம் வரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன சாமி இவ்வளோ தூக்கம் வருது? அப்படியே இழுத்துட்டு போகும். ஏன் தெரியுங்களா? பிராணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்யாக்கிருதம். உங்களை எல்லாத்தையும் சுவாகா பண்ணுறது. இது நேற்று சம்பர்க்க வித்யாவில் நான் ஒன்று படித்து காட்டினேன் தெரியுங்களா? நேற்று ஈவினிங் ஒன்று படித்து காட்டினேன்ல. பிராணன் என்ன பண்ணும்? இந்திரியங்களை சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிட்டு பிராணன் மட்டும்தான் நிற்கும் தூக்கத்தில். இப்போ நீங்கள் பிராணாயாமம் பண்ண ஆரம்பித்தோன்னே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா க்ஷிப்தத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். பிராணாயாமம் பண்ணும்போது தூக்கமாக வரும். இன்னும் சாமி சொன்னார் பிராணாயாமத்தை பண்ண சொன்னார், பார்த்தா ஒரே தூக்கமாக வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் மெதுவாக மூடம் ஜெயிக்கப்படும், க்ஷிப்தம் ஜெயிக்கப்படும், அதுக்கப்புறம் விக்ஷிப்தம் ஜெயிக்கப்படும். அதுக்கப்புறம் ஏகாகிரத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. மெதுவாக பூமி ஜெயம் பண்ணி உபய ஆக்ஷேபோ. அப்போ என்ன அர்த்தம்? ரேச்சகம் பூரகத்தை பேஸ் பண்ணி தான் இது ஒவ்வொன்றா சித்தி ஆகிட்டே போகும். இந்த ரெண்டுத்தையும் சித்தி பண்ணி மெதுவா ஒரு டைமில் என்ன ஆகும்? கதி அபாவக. இந்த மூச்சோட போக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஏகாகிரத்தை அடைய மூச்சோட போக்கும் மெதுவா சூக்ஷ்மமாய் ஒன்று டிபெண்ட் பண்ணது. மூச்சும் இந்த மனசும் மெதுவாக ஏகாகிரம் சத்துவகுணம் ஜெயிக்க ஒரு டைமில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டும் அங்கங்கே நின்றும். அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே முதல்ல ஆரம்பிக்கும். 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கும். ஒரு நாளில் வந்து 1 வாட்டி 2 வாட்டி நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒரு நாளைக்கு 10 முறை நடக்கும். அதுக்கப்புறம் மெதுவாக 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 முறை 2 முறை நடக்கும். அப்புறம் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 4 முறை 5 முறை நடக்கும். பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏகாகிரம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மனசு நின்றும். மனசும் நிற்கும், மூச்சும் நிற்கும். மனசும் மூச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நின்று போகிற இடம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேவல கும்பகம்னு பேர். இந்த கேவல கும்பகம் வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்த பிராணாயாமகன்னு பேர். இதுதான் 4வது. இது அயம் விசேஷ. இதுதான் இந்த 4வது பிராணாயாமத்தோட விசேஷம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிராணாயாமத்தோடது கம்ப்ளீட் ஆகும். நான் வந்து இன்னும் கொஞ்சம் எடுக்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணாயாமத்தோட அடுத்த சூத்திரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நான் சதாசிவ பிரம்மேந்திரோடதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்றத இப்போ சித்தாந்தமாக படித்தாச்சு. ஒரு நல்ல விஸ்தாரமாக நல்லா பார்க்கலாம். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 3 நாள் லீவு, 3 நாள் கழித்து வரும்போது பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எப்படி பண்ணுறீங்களோ பண்ணிங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஒரே சாதனை வச்சுங்க. நாடி சோதனம் ஒரு 10 ரவுண்டு பண்ணுங்க. நாடி சோதனத்தையும் என்ன சொல்லியிருக்கேன்? இன்ஹேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சாமர்த்தியத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க. நாடி சோதனத்தோட அளவு என்ன வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன இருக்கணும்? 16 தான் டார்கெட். நமக்கு டார்கெட்டு 16. ஆனால் எல்லாத்தாலையும் டக்குன்னு 16க்கு போக முடியாது. என்ன பண்ணுங்கள்? ஒரு மாதத்துக்கு 8 பண்ணுங்கள். இன்ஹேல் 8, எக்ஸேல் 8. கும்பகம் நாடி சோதனத்தில் கும்பகம் இருக்கக்கூடாது. இன்ஹேல் 8, எக்ஸேல் 8. 2 கூடவே என்ன பண்ணணும்? ஓங்காரம் சாண்டிங் பண்ணணும், ஈஸ்வரனை வந்து தியானம் பண்ணுறோம். இந்த 2த்தையும் மட்டும் வச்சுங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள்? 10. அதுக்கப்புறம் 3வது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெதுவாக 12. அப்புறம் 4வது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 14. அதுக்கப்புறம் 16. இது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாடிகள் எல்லாமே வந்து பைப்லைன் எல்லாம் ஓரளவு கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகும்போது இந்த 3 மாதத்துலேயே நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ஹேல் தனித்தனியாக பிராணாயாமத்துக்கு விதி இல்லை. மூக்கை பிடிக்க சகிதத்துக்கு பேஸ் கிரியேட் பண்ணுறோம். சகிதம்னு என்ன அர்த்தம்? பூரகம் பண்ணி கும்பகம் பண்ணி ரேச்சகம் பண்ணுறோம்ல, அதுக்கு தான் இதெல்லாம் பேஸ். அதை இப்போ நம்ம டச்சே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 4 மாதத்துக்கு அப்புறம் தான் அதை பண்ணணும். அப்போ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணணும்? நாடி சோதனை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு
எவ்வளோ ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் என்ன பேர்? பூரக பிராணாயாமம். ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக எவ்வளோ முடியுமோ 2 மூக்கையும் திறந்தே வச்சுக்கிட்டு கையெல்லாம் வேலையெல்லாம் இல்லை, நல்லா வந்து மடியில் வச்சுட்டு கையை எவ்வளோ ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுவோம். 10 நிமிஷம் கான்சென்ட்ரேட்டோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி இன்ஹேல் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு என்ன பண்ணணும், ஃபுல் ப்ரீத்திங் உள்ளே எடுக்கணும். அதே மாதிரி வெளியிடும் போது என்ன பண்ணணும், ஒரு துளி காற்று கூட உள்ளே இருக்கக்கூடாது. அதான் நியமம். ஒரு துளி வந்து கூட கூட காற்று இல்லாமல் ஃபுல் எக்ஸேல் பண்ணுறேன். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ரேச்சக பிராணாயாமம். ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க அப்படின்னா பூரக பிராணாயாமத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்ஹேலில் மட்டும் இன்ஹேல் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஃபுல்லாக முடிஞ்சோன்னா எக்ஸேல் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அதை பற்றி கவுண்டிங் இதில். ஒரு 10 நிமிஷம் பூரக்கத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரேச்சகத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்கன்னா மூக்கை வந்து நல்லா டக்குன்னு உள்ளே இழுத்துங்க. கவுண்டிங்லாம் தேவையில்லை. உள்ள மூச்சை டக்குன்னு உள்ளே இழுத்து அப்படியே பிடிச்சி வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் பூரக்கம், 10 நிமிஷம் வந்து ரேச்சகம், 10 நிமிஷம் வந்து கும்பகம். 30 நிமிஷம் ஆகிடும் உங்களுக்கு. இந்த அபியாசம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டு நாடி சோதனை. இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு என்ன ஆகிடும், பேஸ் கிரியேட் ஆகிடும். இந்த பேஸ் கிரியேட் ஆனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சகித பிராணாயாமம் பண்ண போகிறோம். சகித பிராணாயாமம் என்னது, பூரகம், அதுக்கப்புறம் கும்பகம், அதுக்கப்புறம் ரேச்சகம். அதுதான் பூரண பிராணாயாமம். அந்த சகித பிராணாயாமத்துக்கு பேஸ் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதெல்லாம் அவசரமே படாது, இதை ஃபுல்லாக பண்ணி. அப்போ அந்த சகித பிராணாயாமத்தை மெதுவாக என்ன பண்ண போகிறோம், தேசம் காலம் சங்கியான்னு மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகிறோம். பார்க்கலாம். அறிவு முடியும்.